போகலாம். போகலாம். நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இரண்டாவது தொடக்கமாக மக்கள் இசை பாடகர் ஐயா ஐயப்பன் அவர்கள் ஒரு பாடல் பாடுகிறார். இதே தொடங்குகிறது. ஒரு பாடல். பூவிரியும் காவிரியும் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே பூவிரியும் காவிரியும் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே பூவிரியும் காவிரியும் ஆற்றங்கரையிலே வயிறுகள் வாடும் பூவிரியும் காற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே சாணிப்பால் சவுக்கடியும் வழி பொறுக்காமல் மகள் அழுத கண்ணீர் காவிரி என்பார். சாணிப்பால் சவுக்கடியும் வழி தஞ்சை மகள் அழுத கண்ணீர் காவிரி என்பார். சந்திரனில் முகம் பார்க்கும் தஞ்சை கோபுரம் சந்திரனில் முகம் பார்க்கும் தஞ்சை கோபுரம் கோபுரத்தை அமைத்தவனே குப்பையின் ஓரம் குப்பையின் ஓரம் பூவிரியும் காவிரியும் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே. நிகழ்ச்சி தொகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நூல் வெளியீட்டு விழா தொகுப்பு நூல் புதிய சிறகுகளின் தொகுப்பு நூல் ஐயா அமுதபாரதி ஐயா வெளியிட புதுவை கவிஞன் ஐயா பெற்றுக் கொள்கிறார்கள். அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களும் உடன் இருக்கிறார்கள். எழுத்தாளர் ஐயா செட்டி தமிழ் மேடைக்கு வரும். எழுத்தாளர் பா ஜோதிநரசிம்மன் ஐயா மேடைக்கு வரும். பங்கேற்கிற அனைவருக்கும் சிறப்பு பதாகைகள், முகநூலிக்கும் நினைவூட்டல்கள்
தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் வந்திருக்கிற கவிஞர் பெருமக்கள் இன்று அமைந்திருக்கிற இந்த விழா மிகச்சிறப்பு. தம்பி சிவராஜ் தம்பி தொல்காப்பியன் அவருடைய தந்தையை பற்றி எழுதுகிறார். அப்பாவின் இருசக்கர வாகனம், அவர் அமர்ந்திருந்த நாற்காலி, அவர் படுத்துறங்கும் மெத்தை, இப்படி அவர் பயன்படுத்திய பொருட்கள் இருக்க அவர் மட்டும் முழுவதுமாய் தஞ்சம் அடைந்திருந்தார் சுவற்றில் பதித்திருந்த ஒற்றை புகைப்படத்தின் வாயிலாக என்று தன் தந்தையை நினைவுபடுத்திக் கொள்கிறார். தந்தையின் மீது பேரன்பு வைத்திருக்கிற தம்பியினுடைய நிகழ்வில் பங்கேற்பதிலேயும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் நிரம்பிலே இவர் அனைவருக்கும் வணக்கங்களை பகிர்வதிலேயும் அன்பிற்குரிய முருகேஷ் அவர்கள், நம்முடைய முன்னத்தியராக இருக்கிற அமுதபாரதி அவர்கள், புதுவை தமிழ் நெஞ்சர், மிகச்சிறப்பாக எடுத்துச் சென்ற வேலாயுதம், திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன், அருமையான இசைப்பாடல்களை வழங்கிய சித்திரசேனன், கடலூர் தொட்டு நமக்கு மிக நெருங்கிய நண்பராக இருக்கிற சண்முக சுந்தரம், காவல்துறை பணியாளர் பணியிலிருந்து கண்காணிப்பாளராக இருந்து பணி நிறைவு செய்திருக்கிற கோதண்டராமன் அவர்கள், அனுராதா சௌரிராஜன், எனது பெருமைக்குரிய எழுத்தாளர் செஞ்சி தமிழினியன், ஆற்காடு ராஜா முகமது, குணசேகரன், தங்கதுரை, கவிதா விலாசம், கள்ளக்குறிச்சி ஏழுமலை தம்பி போயிட்டாங்க வந்திருக்கிறார்கள். இன்று பிறந்த நாள் காண்கிற ஆளுமை, திருமண விழா கண்டிருக்கிறவங்க எல்லோருக்கும் எனது அன்பான படைப்புகள் இன்று மிகச் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிற அந்த துறையில் தான் முருகேஷ் அவர்களுடைய கவிதை. பெருமைக்குரியவர், உடலுக்குத்தான் மூப்பு, உள்ளம் அன்பு பண்பு மாண்பு என்று பூவாய் பூத்திருக்கும் ஐயா அமுதபாரதி ஐயா அவர்களை அமுதமாய் அழைக்கின்றோம். அமுதபாரதி, அறிவுமதி என்ற பெயர்கள் இல்லாமல் ஹைக்குவை சொல்லிவிட முடியாது, இதை வெல்லவும் முடியாது. ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றது புதிய சிறகுகளில். புத்தான வாழ்த்துக்கள், புதுமையான வாழ்த்துக்கள் ஐயா அவர்களுக்கு. பாருங்கள் ஐயா. வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். கவிதை என்ன செய்யும், அது என்ன செய்யும் என்பதற்கு நானே ஓர் உதாரணமாக ஒரு நல்ல கவிதைக்கான பொறி ஒளிப்புள்ளி நமக்கு கிடைக்குமானால் அதை நமக்கு தெரிந்த தமிழிலே கவிதையாக்கும் போது அந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பது எல்லா இடத்திலும் பரவுவதை அறியும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சியில் எனக்கான துன்பங்களை நான் மறந்து விடுகிறேன். சில நேரங்களில் நாட்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம். ஆகவே கவிதை எனது இளமையை வளர்க்கிறது. ஆக கவிதை என்ன செய்யும் என்றால் நமது இளமையை வளர்க்கும் என்பதுதான். அந்த இளமையின் மகிழ்ச்சியில் எத்தனையோ கவிதைகள் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறோம். அத்தனையும் நிற்குமா என்று நம்மால் இல்லை. அதற்கு காலம் காத்திருக்கிறது. அதற்கான ஒரு ஐக்கு, எனது கவிதைகள் எப்படி என்றேன், எனது கவிதைகள் எப்படி என்றேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுகிறேன் என்கிறது காலம். காலத்தை மீறி பெரிய நீதிபதி யாருமே இல்லை. நீதிபதிகளுக்கே கூட காலம்தான் அது கைகட்டி நிற்பதில்லை, அவர்களையும் ஆட்டி வைக்கிறது. ஆக காலத்தின் அடிப்படையிலே இந்த கவிதைகள் அமைய வேண்டும். காலத்தை தாண்டிய கவிதைகள் எல்லாம் நாம் படைப்போம் என்கின்ற நம்பிக்கை இங்கே வந்தபோது எனக்கு ஏற்படுகின்றது. தொல்காப்பியன் அவர்கள் இந்த பொன்னாடையை மேலே போற்றிய போது ஐக்கூவில் நகைச்சுவை கூட இருக்கிறது. அதற்கு சென்றியூர் பெயர். தொண்டர்கள் வருகிறார்கள், தொண்டர்கள் வருகிறார்கள். தலைவருக்கு தெரியும்
ஏற்கனவே போட்ட பொன்னாடை. அனைவருக்கும் வணக்கம். தமிழா ஒன்றுபடு, தமிழால் ஒன்றுபடு. இப்போ வருகை பதிவேட்டில் பார்த்தேன், தலைப்பெழுத்து கூட தமிழில், அதை ஆங்கிலத்தில் போட்டு வராது. எழுதுனா ஆங்கிலத்தில் எழுதுங்க, இல்லைன்னா தமிழில் எழுதுங்க, மாற்றிலாம் எழுதக்கூடாது. ஏன்னா தமிழ் தான் நம்மளை ஒன்றிணைக்கிறது. தமிழா ஒன்றுபடு, தமிழால் ஒன்றுபடுன்னு சொல்றதுக்காக தான் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன்வார். தமிழரெல்லாம் ஒன்றுபடத்தக்க நேரம், தமிழர் இதை மறப்பாரேன், இனமே சாகும்னுவார். எல்லாம் சாதியாகவும் மதமாகவும் கட்சியாகவும் பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். இந்த இலக்கியம் என்பது ஏதோ நம்மளை பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறது இல்லை. இந்த இனத்தை, மொழியை, நாட்டை நேசிக்கிறவங்க எழுதுறது தான். அது தமிழ் தான் நம்மளை இணைக்கிறது. பாவேந்தருடைய மண்ணிலேருந்து வரேன். பாவேந்தர், வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் வழிலான்ட்டு. எங்கள் புதுச்சேரியில் ஒரு பள்ளி, அரசு பள்ளியில் கூட தமிழ் வழி கிடையாது, முழுதும் ஆங்கில வழி பள்ளி. ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து போடுவோம். வாழ்வினின் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடும் நிலையில் உணை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழனால் தோன்றுட நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அப்படின்னு பாடிட்டு ஆங்கில வழிக்கல்வி. இவர் புதுக்கோட்டையின் புரட்சி புதல்வர், விடியலில் விடிவெள்ளி, இந்து தமிழ் திசையிலிருந்து இலக்கியம் தொட்டவர், விரல் நுனியில் வானம் தொடும் வித்தையை கற்ற வித்தகரிவர், சிறார் இலக்கியத்தில் சிகரம் தொட்டவர், பால சாகித்ய புரஸ்கர் விருதை பெற்ற இந்திய விருதை இதயத்தில் தாங்கியவர், 20க்கும் மேற்பட்ட விருதுகளை இலக்கிய பணியில் பெற்றவர், பேச்சாற்றல் கொண்ட பெருமக் கவி, கதை, கவிதை, கட்டுரை, திறனாய்வு என பன்முகம் கொண்ட படைப்பாளர்கள், இலக்கிய பணியில் அயராத உழைப்பாளி, முற்போக்கு சிந்தனையாளர் ஐயா மு. முருகேஷ் அவர்களை புதிய சிறுவர்கள் புகழாரம் சூட்டி அன்போடு அழைக்கிறது. வாருங்கள் ஐயா. அதுவும் வரைந்ததுமே பறந்து போனது. இப்போது நான் யோசித்து மரம் ஒன்றின் படம் வரைந்தேன். பறந்து போன 2 பறவைகளும் திரும்பி வந்தன. இந்திய திருநாடு என்பது இமய முதல் குமரி வரை என்பார்கள். தாய் தமிழ்நாடு சென்னையிலிருந்து குமரி வரை என்பார்கள். அப்படி சென்னை முதல் குமரி வரை உள்ள இலக்கிய இதங்களை ஒன்று சேர்த்திருக்கிற புதிய சிலைகள் அன்பு சகோதரன் தொல்காப்பியன் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். எங்கள் ஞான தகப்பன் கைக்கு என்கிற கவிதை வடிவத்தை எங்கள் கைகளில் அளித்த ஐயா ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்களுக்கு வணக்கம். இந்த அரங்கத்தில் இருக்கிற பாதி பேருக்கு மேல் எனக்கு தெரியும். அனைத்து பேரையும் சொல்ல வேண்டும் என்றால் 5 மணி ஆகிவிடும். நீங்கள் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதால் முதல் இருக்கையில் அமர்ந்திருக்கிற பொதிகை மின்னல் ஆசிரியர் வசீகரன் தொடங்கி கடைசி இருக்கையில் இருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய சென்னை கம்பன் கழகத்தின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஐயா பால சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம். இந்த மேடையில் நான் முதற்றில் சொல்லாத பெயர்கள் எல்லாம் எனது உள்ளத்தில் இருக்கிற பெயர்களாக நினைத்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை தொடங்குகிறேன். அன்னை தமிழுக்கு வணக்கம். ஹைகோவின் முதலடியில் காண்பதற்கு காட்சியாக அமைந்து மேடையில் அமர்ந்திருக்கும் விழாவில் மனம் வீசுகின்ற ஆளுமை பூக்களே வணக்கம். ஹைகோவின் 2ஆம் அடியில் அற்றினையோ உயர்த்தினையோ தொடர்போடு நகர்த்துகின்ற இவ்விழாவின் கிளைகளில் பொறுப்பேற்றிருக்கும் நல்வினை கனிகளே வணக்கம். ஹைகோவின் 3ஆம் அடியில் திருப்பம் கொண்டு விருதுகள் எனும் பெயர் சொல்லில் அவையை நிறைக்கும் 3 அடியின் வேர்களே வணக்கம். ஒரு புறத்தில் இருந்து மறுபுறத்திற்கு செல்வது பறவைகளின் வழக்கம். விழுப்புறத்தில் இருந்து சரிங்க பாருங்க சார், கண்ண மூடாதீங்க, இங்க நேரா பாருங்க சார்.
லட்சுமி ரகுநாத் நெல்லை ரியாஸ் இருக்கீங்களா? சார் இங்க பாருங்க சார், 1 செகண்ட் சார், கொஞ்சம் நேரா பாருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க, வெயிட் பண்ணுங்க சார். பாக்கிய பாரதி ஆன் பண்ணுங்க. ஆமா, டைம் செட் பண்ணல. வாங்க வாங்க. என்ன எவ்வளோ பெரிய புக்கு, இவ்வளோ பெரிய புக்கு. இது என்ன புக்கு கொடுக்குறாங்க?